Hello aspirants. So Tamil Nadu வந்து environment-க்கு ரிலேட்டடா எந்த பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்வாயன்மெண்ட் பாலிசி இது 2017ல கொண்டு வந்திருக்காங்க. இது மெயினா வந்துட்டு ப்ரொடெக்டிங் ஆஃப் ஏர், வாட்டர், லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இந்த பர்டிகுலரான ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு பாலிசி. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச்க்கு ரிகார்டிங்கா தமிழ்நாடு கொண்டு வந்த ஒரு பாலிசி இது TNSAPCC அப்படின்னு. அடுத்தது வந்து தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன். இது ஒரு பெரிய மிஷன். திஸ் இஸ் a large mission to increase green cover, that is forest. இதெல்லாம் வந்துட்டு திருப்பி நல்ல பெரிய அளவுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு கிரீன் தமிழ்நாடு மிஷன். அடுத்தது TNPCB. இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக தமிழ்நாடு கொண்டு வந்த ஒரு மிஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் குவாலிட்டி அண்ட் வாட்டர் குவாலிட்டியை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி ஆஃப் பொல்யூஷன் அண்ட் கண்டக்ட் வாட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்தது வந்து EMAT, என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு தமிழ்நாடு பாலிசி. இது ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி டு ரீஸ்டோர் ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ். ஸோ நிறைய ஏரிகளையும் லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு தமிழ்நாடு ஸ்பெஷல் ஏஜென்சி இது. இந்த பர்டிகுலர் பாலிசி ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுவால கொண்டு வந்த இந்த பர்டிகுலர் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும், மெயின்ஸ்லயும், மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்லயும் நீங்க இந்த பர்டிகுலரான பாலிசிஸை வந்து உங்க ஆன்சர்ஸ்ல எழுதலாம். ஆல் தி பெஸ்ட்.